ஹாய் ஹலோ வெல்கமர்ஸ். நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மல்லி சீரியல் தாங்க. மல்லி சீரியல் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய்க்கு வந்து ரொம்பவே வந்து இப்போ தான் வந்து மல்லி வேலை வந்து அக்கறை வந்துட்ட மாதிரி வந்து ஆக்டிங் வந்து போட்டுட்ருக்கான். இது வந்து எத்தனை நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில. அதை வந்து மல்லி வந்து நம்பி வந்து விஜய் வந்து நம்மளை வந்து நம்பிட்டாரு, நம்மளை வந்து தாம் பொண்டாட்டின்னு வந்து சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிக்கிட்டு அட்வான்டேஜ் வந்து எடுத்துகிட்டு ஏதாச்சும் வேறு ஏதாச்சும் வந்து நல்லதே பண்ணாலுமே வந்து நம்ம விஜய்க்கு வந்து அது வந்து கெட்டதாக தான் போய் முடியும். ஏன்னா அந்தளவுக்கு வந்து கூட வந்து யாரை வந்து வச்சுருக்காங்க, நல்லா சனியனை, அதுக்கப்புறம் வந்து பூதம், பேய் அந்த மாதிரி வந்து எக்ஸட்ராவாக சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு வந்து ஒரு கேவலமான ஜந்துக்களை வந்து கூட வந்து வச்சுட்டு இருந்தா அப்படி தாங்க வந்து நடக்கும் அப்படின்றதுல வந்து ஆட்சேபனையே வந்து கிடையாது. அந்த அளவுக்கு வந்து நம்ம விஜய் வந்து அந்த மாதிரியான ஒரு ஆட்களை வந்து கூட வந்து வச்சுட்ருக்காரு. சரி, ஓகே, இதுக்கப்புறம் வந்து நம்ம விஜய் வந்து மல்லியோட வந்து நல்லபடியாக வந்து வாழ்வாரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிங்கன்னா, அது ஒரு கேள்விக்குறி தான். அது வந்து எப்படி வந்து நம்ம வந்து சொல்கிறது, கண்டிப்பாக வந்து மல்லி வந்து நான் வந்து எடுத்திருக்க மாட்டான்னு சொல்லிட்டு என் ஆள் மனசில் வந்து தோணுச்சு. ஆனால் இருந்தாலுமே வந்து சட்டத்துக்கு புறன்பாடாக வந்து நான் வந்து என்னால் வந்து எதுவும் ஆக்ஷன் வந்து எடுக்க முடியல அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஏன்டா அவன் பொண்டாட்டி வந்து என்னது போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கேன், அப்போ என்னடா உனக்கு வந்து சட்டம் வேண்டி கிடக்கு அப்படின்னு கேட்க தான் வந்து தோணுது. அந்த கம்நாட்டியெல்லாம் வந்து என்னத்துக்கு தான் வந்து இந்த மாதிரி வந்து சட்டத்தை வந்து இப்போ வந்து நான் வந்து கடைப்பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில அப்படின்னு சொல்லிட்டுருக்கான். இதுக்கு முன்னாடி வந்து அப்படி தான் வந்து நம்ம விஜய்க்கு வந்து அந்த மாதிரி நிலைமை வந்தபோது நம்ம மல்லி வந்து சட்டத்தை வந்து கையில் எடுத்தாங்களா, தான் புருஷனை வந்து எப்படியாச்சும் வந்து காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து வெண்பாக்காக எல்லாருக்காகவும் போயிட்டு எல்லாரோடையும் வந்து இங்கேருந்து நவுந்து பாரு அப்படி இப்படின்னு எல்லாமே வந்து அது ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து வந்தது. ஆனால் இப்போ வந்து நம்ம விஜய் வந்து சட்டம் வந்து பார்க்குறாரு. என்ன தான் சொல்கிறதுன்னு தெரில. இதுக்கு வேறு மல்லி வேறு வந்து ஐயோ என் புருஷன் வந்து இப்படி வந்து பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க வந்து பின்னாடியே வந்து புருஷன் கூடயே வந்து வந்தாங்க. அது வந்து வாழ்க்கையில் கண்டிப்பாக அவங்க எடுக்கிற மிகப்பெரிய தப்பு. என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம மல்லி இருந்துட்டு நான் வந்து இதுக்கப்புறம் வந்து உங்கள் கூட வந்து வரமாட்டேன், என்னை வந்து எடுக்காத இதை வந்து நான் தான் எடுத்தேன்னு வந்து என்னை வந்து இப்படி வந்து சொன்னீங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து என் மேலே தேவையில்லாமல் வந்து திருட்டு பட்டம் வந்து கட்டினாங்களே, அப்போ வந்து நீங்கள் வந்து சைலண்ட்டாக தானே இருந்தீங்க, அதே மாதிரி வந்து சைலண்ட்டாக மூடின்னு வந்து போயிடு, என் பின்னாடியே வந்து வராத அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து சொல்ல போகிறாங்க. அப்படி சொன்னாங்க. விஜயோட மூஞ்சை வந்து எங்கே போய் தேய்ச்சிக்கிறதுன்னு சொல்லிட்டு வந்து தெரில. அவர் மூஞ்சை வந்து எங்கே வந்து வச்சுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில. ஏன்னா அந்தளவுக்கு வந்து நம்ம மல்லி வந்து வெறுப்பில் கடுப்பில் அந்த அளவுக்கு வந்து சோகம் வந்து உண்டாயிருச்சு அவருக்கு. என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம மல்லி இருந்துட்டு கண்டிப்பாக வந்து அதை தான் வந்து சொல்லி ஆகணும். சொன்னாங்க. விஜய் வந்து அவ்வளோதான், தூக்கு போட்டுன்னு வந்து சாகிறத தவிர வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிடலாம். சரி, ஓகே, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போய்ட்டு இருந்தாலே மறுபக்கத்தில் வந்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம அன்னபூரணியும் வந்து என் மக சொல்கிறது தான் வந்து கரெக்டு. நான் வந்து என் மகளுக்காக வந்து ஏன் வந்து வரல அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டேன். ஆனால் ஒரு வார்த்தை கூட வந்து நான் வந்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லலை. அந்த சமயத்தில் வந்து நீங்கள் வந்து என்ன சொன்னீங்க பார்த்தீங்களா, அந்த சமயத்தில் கூட வந்து உங்களுடைய பிஸ்னஸ் தான் வந்து முக்கியம், எனக்கு அவள் பண்ணது எல்லாமே வந்து போதும் அப்படின்னு தான் வந்து உங்கள் வாயிலேருந்து வந்து வார்த்தை வந்ததே தவிர, ஆனால் நான் வந்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்கள் வாயிலேருந்து ஒரு வார்த்தை வந்ததா, அந்த முத்துலேருந்து ஒரு வார்த்தை வந்ததா, கண்டிப்பாக வந்து வந்தது கிடையாது. அதனால் வந்து நீ வந்து மல்லி நீ எடுக்கிறது தான் முடிவு, நீ என்ன முடிவு எடுத்தாலே அதுக்கு வந்து நான் வந்து கட்டுப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அன்னபூர்ணியை வந்து சொல்லிடுறாங்க. இதுக்கு வந்து நம்ம விஜய் இருந்துட்டு ப்ளீஸ் மல்லி என்னை வந்து ரொம்பவே வந்து மன்னிச்சிரு, நான் வேணா உன் காலில் கூட வந்து விழுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து காலில் வந்து விழுவாரா விழமாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில. நம்ம மல்லி வந்து எந்த மாதிரியான முடிவு வந்து அந்த இடத்துல வந்து எடுக்க போகிறாங்க அப்படின்னும் சொல்லிட்டு வந்து தெரில. கண்டிப்பாக வந்து வெண்பாவை வந்து பார்த்தாங்கன்னா மனசு வந்து மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வெண்பாவை வந்து பார்க்கலன்னா வந்து நம்ம வந்து இந்த ஜெயிலேருந்து இந்த போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து இப்படியே வந்து நம்ம ஊருக்கு வந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து கிளம்புனாலையும் கிளம்புவாங்க. பொறுத்து வந்து பார்க்கலாம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பாய் பாய், see you, டாட்டா.